ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி டிவி என்ற புதிய ஆன்மீக பக்தி சேனலுக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கின்றோம். அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பற்றிய குறிப்புகள், முக்கியமான விரதங்கள், திதி வழிபாடுகள், நட்சத்திர வழிபாடுகள் போன்ற அனைத்து குறிப்புகளும் இந்த சேனலில் தினமும் பதிவு செய்யப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்களை நோட்டிஃபிகேஷன் வருதோ வரலையோ உங்கள் செல்ஃபோனுக்கு உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை தொடங்கியிருக்கோம். அந்த குரூப்புக்கு அனுமதி இலவசம் தான். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. இந்த சேனலில் நாங்கள் ஆடியோ பதிவு செஞ்ச உடனே அந்த குரூப்லேயும் அந்த ஆடியோவை நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். உடனுக்குடன் எங்களது ஆன்மீக செய்திகளை, வழிபாடுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு 9/5/2026 சித்திரை 23 சனிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. எதிரிகள் தொல்லை அகலவும், துரோகிகளால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் இருக்க இந்த அஷ்டமி ரொம்ப விசேஷமான அஷ்டமி. சித்திரை மாதம், அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். எனவே பைரவ வழிபாடு செய்து பல நன்மைகளை பெறுங்கள். நான் இப்போ சொல்கிற தீபத்தை உங்கள் வீட்டில் மாலை 6 மணிக்கு மேலே ஏற்றணும். மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படத்துக்கு முன்பாக, அல்லது சிவன் சிலைக்கு முன்பாக, அல்லது வானலிங்கத்துக்கு முன்பாக தீபம் ஏற்றணும். எத்தனை தீபம் ஏற்றலாம்? ஒற்றைப்படை கணக்கில் எத்தனை தீபங்கள் வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளுங்கள். அதில் ஏதாவது ஒரு விளக்கில் 27 வால் மிளகுகள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதா மிளகை கூட போடுங்க. வால்மிளகு வீட்டில் இருந்தால் வால்மிளகு போட்டு தீபம் ஏற்றுங்க. வால்மிளகு இல்லாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மிளகையை எடுத்து ஒரே ஒரு விளக்கில் மட்டும் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி, எல்லா விளக்குலையும் தனித்தனியாக 27 மிளகு போட வேண்டாம். ஏதாவது ஒரு விளக்கில் மட்டும் 27 மிளகுகளை போட்டு எங்களது சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். திசை வடக்கு திசை. அவ்வாறு தீபம் ஏற்றி ஏதாவது இனிப்பு வகைகளையோ அல்லது கார வகைகளையோ அல்லது பல வகைகளையோ நைவேத்தியமாக படைத்து ஓம் கால பைரவாய போற்றி அப்படின்னு 27 முறை சொல்லி கால பைரவ வழிபாடு செய்யுங்கள். அனைத்து நன்மைகளும் வந்து சேரும். அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரியட்டும். அதன் பிறகு அந்த தீபத்தை குளிர வைத்து விடுங்கள். மறுநாள் அந்த மிளகுகளை எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தி விடலாம். இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆன்மீக வழிபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். பரிகாரங்கள் சொல்ல போகிறோம். தோஷங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆன்மீக எளிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் சொல்லித்தர போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அறிவிப்பு, எங்களது சேனல் சார்பாக வருகின்ற 16ஆம் தேதி வைகாசி அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக தங்க, நீங்கள் குடியிருக்கிறது வாடகை வீடோ சொந்த வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் குடியிருக்க வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் இருக்கும். அதுக்காக எனது குருநாதரின் ஜெயந்தி நாளை முன்னிட்டு அன்று அதர்வன வேத முறைப்படி சுமார் 108 சீடர்கள் சேர்ந்து வேத மந்திரங்கள் போத அடியேன் செம்பினாலான குலதெய்வ பூரண கும்பம் கட்டித்தரப்போகின்றோம். இந்த கும்பம் உங்கள் வீட்டில் 6 வருடங்களுக்கு இருந்தால் போதுமானது. நீங்கள் இதுக்கு எந்த பூஜையும் பண்ண வேண்டாம், விரதம் எதுவும் வேண்டாம், தீட்டு எதுவும் வேண்டாம், கட்டுப்பாடு எதுவும் கடைபிடிக்க வேண்டாம். இதை வீட்டில் வச்சிருந்தா போதும். சரிங்களா? இந்த கும்பம் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு பூரண கும்பம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதோடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.